மத கலவரத்தில் 62 பேர் உயிரை குடித்த முசாஃபர் நகரில் மீண்டும் ஏற்பட்டுள்ள கலவரத்தில் 4 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பதட்டம் ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் மாத துவக்கத்தில் நடந்த மத கலவரத்தில் 62 பேர் கொல்லப்பட்டனர். 45,000க்கும் அதிகமானோர் அரசின் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதனன்று முசாஃபர் நகர் மாவட்டத்தில் உள்ள புத்தானா பகுதியில் ஏற்பட்ட மோதலில் இருவேறு சம்பவங்களில் 4 பேர் கொல்லப்பட்டனர். மொஹமத்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான விவசாயி ராஜிந்தர் சிங்கை ஹுசைன்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். அந்த வாலிபர்களை மொஹமத்பூர் கிராமத்தினர் திரண்டு வந்து அடித்தே கொன்றுள்ளனர். இந்த இளைஞர்கள் மூவரும் மத கலவரத்தில் பாதிக்கப்பட்டு அரசின் நிவாரண முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் என்பதால் முசாஃபர் நகரில் மீண்டும் மத கலவரம் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இன்னொரு சம்பவத்தில் கணவருடன் வந்த பெண் ஒருவர் கொல்லப்பட்டார். இதனால் புத்தானா பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் கலவர தடுப்பு போலீசாரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். புதனன்று நடந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் HM சிங் கூறினார்.